ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் கார்த்திக் வித் தர்ஷினியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஸ்நாக் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ்கெட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ரெசுமா மோமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃப்ரோசன் ஃபுட் தான். ஸோ இதில் நம்ம ஸ்பைசி சிக்கன் மோமோஸ் வாங்கியிருக்கோம். இதில் ஜூஸி ஃபில்லிங் இருக்குது, மோமோ சாஸ் இருக்குது, அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ அப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பீஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஸ்டீம் பண்ணலாம், பேன் ஃப்ரை பண்ணலாம், டீப் ஃப்ரை பண்ணலாம், ஏர் ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி 4 மெத்தட்ஸ்லையும் இது நம்ம குக் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இதை ஒன்று நம்ம ஸ்டீமும் இன்னொன்று டீப் ஃப்ரையும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வருது. நல்ல ஸ்மெல்லாம் நல்ல ஸ்மெல் இல்லை, அது கொஞ்சம் அவ்வளோ நல்ல ஸ்மெல் இல்லை. ஸோ இது ஏன்னா மேபி இது இவ்வளோ நாள் க்ளோஸ்டாக இருந்ததுனால அந்த மாவோட ஸ்மெல்லோ இல்லை ஸ்டஃபிங்கோட ஸ்மெல்லோ அதனால இருந்திருக்கலாம். அண்ட் இதோட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஏப்ரல் 2025 வரைக்கும் எக்ஸ்பைரி கொடுத்துருக்காங்க. பட் நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, பட் மேபி கொஞ்சம் இருக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் இதில் போட்டு பார்த்துடலாம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 2 சாஸ் பேக்கெட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே மோமோ சாஸ். ஓகே, இது டிப் மாதிரின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 மோமோஸ் இருக்கு. ஸோ இதில் நம்ம 5 பிரிச்சுட்டு 5 மோமோஸை நம்ம டீப் ஃப்ரையும் 5 மோமோஸை ஸ்டீமும் நம்ம இப்போ பண்ணிக்கலாம். ஸோ அது பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இதில் 10 மோமோஸ் இருக்குது. இதில் நம்ம ஒரு 3 மட்டும் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஃப்ரைட் மோமோஸ் தானே பிடிக்கும். ஆமாம், அதனால் இது 3 மட்டும் நம்ம இப்படி வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். அப்புறம் மீதியெல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பக்கம் நம்ம இட்லி குண்டாவும் கொதிச்சிருச்சு தண்ணி. ஆமா, 7 இருக்கு. ஸோ ஆயில் ஹீட் ஆயிடுச்சுலமா, அப்புறம் இது நம்ம இதுவும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சரி, போட்டா இது இன்னொன்று இது ஸ்டீம் ஆகட்டும் ஃப்ரை ஆகட்டும் 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம குக் பண்ணால் போதும். அண்ட் இந்த மோமோஸ் எல்லாமே ப்ரீ ஸ்டீம்டு மோமோஸ். ஸோ அவங்க லைட்டாக ஸ்டீம் பண்ணி தான் அதை பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 3 மினிட்ஸ் இதை குக் பண்ணாலே போதும். இது சூப்பராக ரெடி ஆகிடும். ஆமாம், இது ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். அச்சா, அது எனக்கு தெரியாது. ஓகே. அண்ட் இன்னொன்று இதுல என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பீஸா பாக்கெட்னு ஒன்று ட்ரை பண்ணோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அது நம்ம கொஞ்சம் வெளியெல்லாம் வச்சதுனால அது கொஞ்சம் சில் போனதுனால கொஞ்சம் கொலன்னு ஆயிடுச்சு, மாவெல்லாம் ஸ்டிக்கி ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து போடுறதுனால இது அப்படியே ஷேப்பாக அழகாக அந்த மோமோஸ் அப்படியே வந்திருக்கு. எப்படி இருக்கோ அப்படியே வந்திருக்கு. ஸோ நீங்களும் ஃப்ரோசன் ஃபுட் ட்ரை பண்ணிங்கன்னா அதை குக் பண்ணும்போது ஃப்ரீசர்லேருந்து நீங்கள் எடுத்தால் போதும். ஸோ இப்போ இந்த ஃப்ரைட் மோமோஸ் கொஞ்சம் ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஸ்டீம்டு மோமோஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இது எப்படி இருக்கு? திருப்பி போடலாமா? ஒன் சைடு தான வெந்திருக்கும். போடலாமா? ஆனா இது நல்லா ஸ்டிக்கியா இல்லாம அப்படியே அதோட ஷேப்பே அழகா வந்துருக்குல்ல. இது நீ போட்டாச்சு. இதுவும் ப்ரௌன் கலர். இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் கலர் வேணும். ஸோ இப்போ இந்த ஃப்ரைட் மோமோஸ் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு.
இதை வந்து நம்ம இப்போ ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நம்ம ஸ்டீம் மோமோஸ் தொடர்ந்து பார்த்துடலாமா? நான் இந்த பக்கம் போடுறேன். ஓகே. இதுல இருந்து ஆயில் மாதிரி கொஞ்சம் வந்திருக்குல்ல? ஆமா, ஆயில் தான். ஸ்டஃப்ட் சிக்கன் குள்ள இருந்து இருக்கும்போது அது இருக்கலாம். கொஞ்சம் தான் லைட்டா தான் வரும். இது பண்ணலாமா? மீதி இருக்கிற 3 மோமோஸையும் இதுக்குள்ள போட்டுடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சாஸ் பேக்கெட் கொடுத்துருக்காங்க டிப் மாதிரி. அதையும் வந்து நம்ம இந்த குட்டி கப்பில் ஊற்றிக்கலாம். இது வந்து சில்லி சாஸ்ன்னு நினைக்கிறேன். ரெண்டும் ஒன்று தான். இப்போ நம்ம ஸ்டீம் மோமோஸ் அண்ட் ஃப்ரைட் மோமோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் அவங்களோட சாஸோட நம்ம அழகாக வச்சுருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஸ்டீம் மோமோஸ் சாப்பிட்றேன். நான் வந்து ஃப்ரைட் மோமோஸ் சாஸ் அப்புறமா நல்லா இருக்கு. நல்லா முறுமுறுன்னு நல்லா முறுமுறுன்னு இருக்கு. சாஸ் வச்சு சாப்பிடலாமா? இதுல வந்து உள்ள இருக்கிற சிக்கன் இன்னும் நல்லா ஜூஸியா இருக்கு. அண்ட் உள்ள ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஸ் மசாலாஸ்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. பட் ஆனாலும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. நான் இப்போ சாஸ் வச்சு சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி சாப்பிட்டானா ஸ்வீட்டா ஃபீலா? அதான் சாஸோட விட வெறுதே எனக்கு நல்லா இருக்கு. ஆமா, எனக்கு ரெண்டும் பிடிச்சது. இங்க வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கு, இனிப்பு இருக்கு, புளிப்பு இருக்கு, காரம் இருக்கு, எல்லாமே ஃப்ளேவர் இருக்கு. இது ஸ்டீம் மோமோஸ்க்கு நல்லா இருக்கு. இதுல இருக்கிற சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வந்தானே நல்லா வெந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ண அந்த ஃப்ரோசன் ஃபுட் விட எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இது நம்ம கடையில சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் அப்படியே இருக்கு. அண்ட் மோமோஸும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இது டெஃபினட்டாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இது ஒரு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஆர் நீங்கள் வேறு எதுலையாவது போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம், ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் கார்த்திக் வித் தர்ஷினியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். Subscribe.